ஆட்டம் முடிந்த பின்னர் டிராவிஸ் ஹெட் அளித்த பேட்டியில் கூறியதாவது, கொஞ்சம் ரன்கள் குவித்தது நன்றாக இருக்கிறது. கடந்த சில வாரங்களாக இப்படி ரன்கள் குவிப்பது நல்லது. இந்த கடினமான பிட்ஸில் இந்தியா நன்றாக பந்து வீசினார்கள். ஆனால் நான் என்னுடைய வாய்ப்புகளை எடுத்து அணியை நல்ல நிலைக்கு கொண்டு வந்துள்ளேன். நாங்கள் டாமினேட் செய்யும் நிலையில் இல்லை என்றாலும் சிறந்த நிலையில் இருக்கிறோம். இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர்களிடம் தரம் இருக்கிறது. எனவே அவர்களுடைய ஃபீல்டிங் மேலே இருந்ததால் நான் என்னுடைய ரிஸ்க் எடுத்து விளையாடினேன். சதத்தை அடித்த போது புதிதாக சில வாரங்களுக்கு முன் பிறந்த என்னுடைய மகனுக்காக அப்படி கொண்டாடினேன். சிராஜிடம் அவுட்டான பந்தை நீங்கள் நன்றாக வீசியதாக சொன்னேன். ஆனால் அதை அவர் வேறு விதமாக புரிந்து கொண்டு என்னிடம் வந்து வெளியேறுங்கள் என்ற வகையில் சொன்னார். அப்படி நடந்ததை பார்த்து கொஞ்சம் ஏமாற்றம் அடைந்தேன். ஆனால் அவர்கள் அப்படித்தான் தங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் என்றால் அது அப்படியே இருக்கட்டும். இவ்வாறு அவர் கூறினார். தம்மிடம் ஹெட் சில மோசமான வார்த்தைகளை சொன்னதாக முகமது சிராஜ் தெரிவித்துள்ளார். அதனாலேயே பதிலுக்கு தாம் அவ்வாறு செய்ததாக சிராஜ் கூறியுள்ளார். மேலும் டிராவிஸ் ஹெட் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தது உண்மையல்ல என்றும் அவர் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இது குறித்து சிராஜ் பேசியது, அவருக்கு எதிராக நான் மகிழ்ச்சியுடன் பந்து வீசினேன். ஏனெனில் அது நல்ல போட்டியாக இருந்தது. அதனாலேயே நான் அவரை அவுட் ஆக்கிய பின் அப்படி கொண்டாடினேன். ஆனால் அவர் என்ன சொன்னார் என்பதை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள். இருப்பினும் அவர் நீங்கள் நன்றாக பந்து வீசினீர்கள் என்று என்னிடம் சொல்லியதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார். ஆனால் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பொய் சொன்னார். நாங்கள் யாரையும் அவமரியாதை செய்யவில்லை. கிரிக்கெட் என்பது ஜென்டில்மேன் விளையாட்டு. ஆனால் அவர் செய்தது தவறு என்று கூறினார். மூன்றாவது நாள் ஆட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பேட்டிங் செய்த இந்திய அணி ஆட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ரிஷப் பண்டின் விக்கெட்டை பறிகொடுத்தது. நேற்றிருந்த அதே 28 ரன்களிலேயே நடையை கட்டினார். நிதிஷ் ரெட்டி மட்டும் தனி ஆளாக போராடி இந்திய அணியின் இன்னிங்ஸ் தோல்வியை தவிர்த்தார். பின்னர் களமிறங்கிய வீரர்களும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 175 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் ஆஸ்திரேலியா வெற்றி பெற வெறும் 19 ரன்கள் மட்டுமே இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக நிதிஷ் ரெட்டி 42 ரன்கள் அடித்தார். ஆஸ்திரேலியா தரப்பில் அதிகபட்சமாக கம்மின்ஸ் 5 விக்கெட்டுகள் கைப்பற்றி அசத்தினார். இதனை அடுத்து எளிய இலக்கை நோக்கி ஆஸ்திரேலியா களமிறங்க உள்ளது. டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமியிடம் பிடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த ஒரு நாள் உலகக்கோப்பை தொடரின் போது ஏற்பட்ட காயத்திலிருந்து முழுமையாக குணமடையாததால் அவரால் இடம்பெற முடியவில்லை. முகமது ஷமி இல்லாதது இந்திய அணிக்கு குறையாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்திய அணிக்கு முகமது ஷமி எப்போது திரும்புவார் என்ற கேள்விக்கு ரோஹித் சர்மா பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது, முகமது ஷமி இங்கு வந்து விளையாடுவதற்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. நாங்கள் ஷமியை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம். நாங்கள் அவருக்கு அழுத்தம் கொடுக்க விரும்பவில்லை என தெரிவித்தார். இந்நிலையில் அடிலைட் பிட்சில் சுந்தரை விட அஸ்வின் பொருத்தமாக இருப்பார் என்பதாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய அணியின் துணை பயிற்சியாளர் ரியான் டாஸ்கெட் தெரிவித்துள்ளார். இது பற்றி ரியான் டாஸ்கெட் பேசியது, வாஷிங்டன் சுந்தர் நியூசிலாந்து தொடரில் அசத்தினார். கடந்த போட்டியிலே நாங்கள் பேட்டிங்கை கொஞ்சம் வலுவாக்க விரும்பியதால் சுந்தரை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் கடந்த போட்டியில் நிதிஷ் ரெட்டி பேட்டிங் எப்படி செய்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதனால் இந்த போட்டியில் உள்ள சூழ்நிலைகளில் தற்சமயத்தில் யார் சுழல் பந்து வீச்சில் அசத்தக்கூடியவர் என்பதையும் பார்த்தோம். அது போன்ற சூழ்நிலையில அஸ்வின் இங்குள்ள சூழ்நிலையில் அதிக விக்கெட்களை எடுப்பார் என்று நாங்கள் கருதுகிறோம். நிதிஷ் ரெட்டி உங்களுக்கு 7வது இடத்தில் பேட்டிங் செய்யும் போது 8வது இடத்தில் அஸ்வின் அசத்துகிறாரா என்ற கவலை இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் இருக்க முடியும். இந்த பிட்சில் அஸ்வின் கொஞ்சம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று கருதுகிறோம். மற்றபடி அவர்களுக்கிடையே பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை என்று கூறினார். முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா தற்போது வரை 8 விக்கெட்டுகளை இழந்து 332 ரன்களுடன் விளையாடி வருகிறது. முன்னதாக இந்த போட்டியின் முதல் நாளான நேற்று ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்தபோது 25வது ஓவரை இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் வீசினார். அந்த ஓவரில் அவர் வீசிய 5வது பந்து 181.6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்பட்டதாக காட்டப்பட்டது. இது சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனால் சிராஜ் கிரிக்கெட்டில் அதிவேகமாக பந்து வீசியதாக தகவல்கள் பரவின. ஆனால் உண்மை நிலவரம் என்னவெனில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பந்தின் வேகம் அவ்வாறு காட்டப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை அதிவேகமாக பந்து வீசியவர்களின் சாதனை பட்டியலில் 161.3 கிலோமீட்டர் வேகத்துடன் சோயப் அக்தர் உள்ளார்.
ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் 337 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. ஆஸ்திரேலியா தரப்பில் அதிகபட்சமாக டிராவிஸ் ஹெட் 140 ரன்கள் எடுத்தார். இந்தியா தரப்பில் பும்ரா, சிராஜ் ஆகியோர் தலா 4 விக்கெட் வீழ்த்தினர். இதையடுத்து 157 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது. இந்தியாவின் தொடக்க ஆட்டக்காரர்களாக ஜெய்ஸ்வால் மற்றும் ராகுல் ஆகியோர் களம் இறங்கினர். இதில் ராகுல் 7 ரன், ஜெய்ஸ்வால் 24 ரன், அடுத்து வந்த கில் 28 ரன், விராட் கோலி 11 ரன், ரோஹித் சர்மா 6 ரன் எடுத்து அடுத்தடுத்து அவுட் ஆகினர். இதனால் இந்திய அணி 105 ரன்களுக்குள் 5 விக்கெட்டுகளை இழந்து திணறியது. தொடர்ந்து ரிஷப் பண்ட் மற்றும் நிதிஷ்குமார் ஜோடி சேர்ந்தனர். இருவரும் நிதானமாக ஆடினர். இறுதியில் இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்தியா 5 விக்கெட்டுகளை இழந்து 128 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா தரப்பில் பண்ட் 28 ரன்னுடனும் நிதிஷ்குமார் 15 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். ஆஸ்திரேலியா தரப்பில் கம்மின்ஸ், பாலண்ட் ஆகியோர் தலா 2 விக்கெட் வீழ்த்தினர். இந்திய அணி இன்னும் 29 ரன்கள் பின்னிலையில் உள்ளது. நாளை 3ஆம் நாள்